நேற்று பேக்கிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க. பட் இன்றைக்கும் அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கும் கண்டிப்பாக மிட் நைட் ஆகும்னு நினைக்கிறேன். முடிச்சாச்சு மனோஜ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 20 வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம மொத்தமா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 57 பாக்ஸஸ் ஆஃப் குக்கீஸ் இன்னைக்கு மட்டும் நம்ம பேக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 13 பாக்ஸஸ் நம்ம சத்துமா குக்கீஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சிஸ்டர் ஸ்பெஷலா அவங்களோட பாப்பாவோட பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்காக கேட்டிருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்த வெரைட்டிஸ் என்ன பண்ணேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை என் வரையும் பாருங்க, நிறைய விஷயம் உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குக்கீஸ்ல பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ், கலர்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளே அரைக்கக்கூடிய சத்துமாவை யூஸ் பண்ணி, நாட்டு சர்க்கரை, பட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெந்தயக்கீரை குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்ச வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி தான் குக்கீஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், வெந்தயக்கீரை குக்கீஸ் கசக்குமான்னு. கசக்கவே கசக்காது. நம்மளோட டாப் செல்லிங் லிஸ்ட்ல வெந்தயக்கீரை இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குக்கின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த வெந்தயக்கீரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் குக்கீஸ்க்கு. ஸோ குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். டயபெட்டிக் பேஷண்டா இருக்கு, ஹெல்த்தியான ஸ்நாக் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா வீட் ராயல் நட்ஸ் குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேர்லேயே தெரியும், அதனால ராயலான டேஸ்ட்டும் அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ இந்த ராயல் வீட் நட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீட் பேஸ்ல இந்த மாதிரி நிறைய நட்ஸ் சேர்க்க போகிறோம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் எல்லாமே சேர்ப்போம். இதெல்லாமே பாடிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ இந்த நட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் டைமில் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நிறைய சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த குக்கி தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நேச்சுரலாக இருக்கிறதுனால தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த குக்கீஸை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 பாக்ஸ் இன்னைக்கு ஆர்டரில் இருக்குது. அதனால் நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடிய பேட்ச் பார்த்தீங்கன்னா பயோட்டின் குக்கீஸ் தான். ஸோ இந்த பயோட்டின் குக்கீஸ் தான் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பயோட்டின் நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூடிய பயோட்டினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸாக சேர்க்குறோம். ஸோ பொதுவாக நிறைய பேர் வந்து நிறைய வந்து ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம எடுக்கக்கூடிய இன்டேக்கில் வந்து பயோட்டின் இருந்ததுன்னா, நல்லா வந்து பயோட்டின் ரிச்சான ஃபுட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம குக்கீஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒன் ஆஃப் தி ஹெல்த்தியஸ்ட் குக்கி என்ன பார்த்தீங்கன்னா பயோட்டின் குக்கீஸ் தான். நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் டோர் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம இது ஷேப் பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா நைட் 11:30 ஆகுதுங்க. நம்ம வந்து பேக்கிங் முடிச்சுட்டு பாக்ஸ் பேக்கிங்கும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 20 வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 57 58 பாக்ஸஸ் ஆஃப் குக்கீஸ் நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டைம் கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுச்சுங்க. நான் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி கிஃப்ட்டோட நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ டைம் கரெக்டாக நைட் 12 மணி ஆகுது. நம்மளும் வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு. நாளைக்கு சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.